சொல்றதை வச்சு பார்த்தா கொடுவா கொம்புவுக்கும் வரதனுக்கும் பேலன்சிங் கேரக்டரா இருக்கும். இவங்க 3 பேரும் சந்திச்சு சமாதானமா போயிட்டாங்கன்னா வான் பண்ணி சரண்டர் ஆக சொல்லலாம். இல்ல ரவுடி சந்தா பண்ண போறேன்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலாம். இவங்களுக்கு சப்போர்ட்டா எந்த அரசியல்வாதி வந்தாலும் சரி அவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணலாம். மிஸ்டர் ராகவ், இவங்க 3 பேரையும் ஃபாலோ பண்ற பொறுப்பை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணி இமிடியேட்டா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஓகே? எஸ் சார். சமாதானத்துக்கு போற இடத்துக்கு கன் எதுக்கு வரதா? இது ஏன் பாதுகாப்புக்கு. பத்திரமா வச்சுக்க. நான் உன்னை விட இந்த கன்னத்தான் ரொம்ப நம்புறேன். கதிகளையும் கிடக்குது. தஞ்சாவூர் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளும் போலீஸ்காரங்களுமே ஆடி போய் கிடக்குறாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதோ தெரியல. பாப்போம். வரதா, கொம்பு தான் உனக்கு தெரியும்ல, பார்த்துக்கிட்டே இருந்தா இப்படி கொஞ்சம் சிரிக்கிறது. கொம்பு, உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? வரதான் சிரிக்கிறான்ல, கொஞ்சம் பாருப்பா. நம்ம 3 பேரும் சந்திக்கிற இந்த நாள் தஞ்சாவூர்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
சுட்டுட்டான். கொடுவாவை சுட்டானா? நான் உன்னை விட இந்த கண்ணத்தான் ரொம்ப நம்புறேன். களஞ்சி ஐயா குடும்பத்துக்கு விசுவாசமா இருந்த கொடுவாவையே தான் சுயநலத்துக்காக வரத கொலை பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் எங்களமா இருக்கிற விசுவாசிகள்லாம் எம்மாத்திரம்? அவன் பாதுகாப்புக்காக ஒன்று துப்பாக்கியே அவனை பழித்து திருச்சு. நாமெல்லாம் பிரிஞ்சிருக்கூட கொம்பு சேர்ந்திருக்கணும். முடிவெடு, கட்டுப்படுறோம். எஸ்பி தணிகாச்சலம். சார், நான் ராகவன் பேசுறேன் சார். நாம போட்ட பிளான் படி அவங்களுக்குள்ள நம்ம சந்திப்புல ஒருத்தர் ஃபயர் பண்ணிட்டாங்க சார். அதுல கொடுவாவும் வரதனும் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க சார். இப்ப கொம்பு அவன் குரூப்போட சரண்டர் ஆகிறேன்னு சொல்றான் சார். குட், நாம ஜெயிச்சிட்டோம். கொம்பு, உன் கூட சரண்டர் ஆனவங்க அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுத்தாச்சு. நீ மட்டும் செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிட்டதால ஜனாதிபதி கர்ணமனை கொடுத்துருந்தேன்னா ஓ மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் ஆயிருக்கும். நீ கொடுக்காதனால உன் மரண தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உன் கடைசி ஆசைப்படி உன்னை பார்க்க உங்க அப்பா வந்திருக்காரு. ஒவ்வொரு மனுஷனும் பிறந்தா வாழ்ந்தா செத்தாங்கிறது வாழ்க்கை இல்லப்பா. நீ இன்னைக்கு சாக போற, அது மரணம் இல்லை, அடையாளம். உன் மூத்த தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுல, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்குப்பா, ஆம்பளை பிள்ளை. உன் பேரு தான் வச்சிருக்க, கொம்புத்தேவன். கொம்பு என்ற கொம்புதேவன் சட்டத்திற்கு புறம்பாக சமுதாய சீர்திருத்தம் என்று கருதி தகுந்த சாட்சியங்களுடனும் சாட்சிகள் இல்லாமலும் பல கொலைகள் செய்ததை தானே முன்வந்து ஒப்புக்கொண்டதால் இந்திய தண்டனை சட்டம் 302 கீழ் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவரின் ஒப்புதலுடன் இன்று அதிகாலை 6:30 மணி அளவில் அது நிறைவேற்றப்படுகிறது.